ஸ்மோக்கிங் கண்டினியூஸாக பீடி சிகரெட்டுன்னு ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் வருமா? வேறு என்ன பிரச்சனை வரலாம்? வாங்க பார்க்கலாம். ஹாய், ஐம் டாக்டர் கிருஷ்ணகுமார், கன்சல்டன்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பிரேமா ஹாஸ்பிட்டல், கனியூர், கோயம்புத்தூர். நார்மலாக அந்த ஸ்மோக்கு பீடி சிகரெட்டை ஹெவியாக குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக ஹார்ட்டில் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி குடலில் வரக்கூடிய கேன்சர் அந்த மாதிரி ஸ்மோக்கிங்னால் வரலாம். அப்புறம் நுரையீரலில் வரக்கூடிய கேன்சர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பல்மனரி ஏரியாவில் வரக்கூடிய கேன்சர் வரலாம். மூளையில் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம். அதோட ஒரு முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் காலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது. இது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு காலில் இரத்த குழாய்களில் அந்த சுண்ணாம்பு சத்து மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் மாதிரி இல்லாமல் இந்த நிக்கோட்டின் எஃபெக்ட்னால இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். இதை பர்ஜஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். TAO, த்ராம்போ ஆன்ஜைட்டிஸ் ஆப்லிட்டரன்ஸ். காலிலேருந்து நமக்கு வயிற்றுலேருந்து வரக்கூடிய இரத்த குழாய் ஒரு கீழே போகிறப்போ இடுப்பில் 2ஆக பிரிஞ்சு வலது காலுக்கு இடது காலுக்கும் தொடையில் போய் முழங்கால் கீழே போகிறப்போ அது 3ஆக பிரிஞ்சு கால் பாதை வரைக்கும் போய் விரலில் ஒவ்வொரு பகுதிகளையும் போய் நமக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும். இப்போ ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணக்கூடிய அந்த ரத்தம் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போகணும் அப்படின்னா நமக்கு போன பிளட்டு கீழே போக போக அந்த கேலிபர் இரத்த குழாயோட சைஸ் சின்னதாகிட்டே போகும். ஸோ மெயின் இரத்த குழாயிலேருந்து நமக்கு கீழே வயிற்றில், இடுப்பில், அப்புறம் அங்கேருந்து தொடக்கி இந்த மாதிரி போகக்கூடிய இரத்த குழாய்களில் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது என்ன மாதிரி அறிகுறிகளை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த கிளாடிகேஷன் பெயின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கெண்டைக்காலில் ஒரு வலி ஏற்படும். அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு தாங்க முடியாத வலி இருக்கும். ஸோ பேஷண்ட் நார்மலாக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் என்னால் நடக்க முடியும் அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த டிசீஸ் சிவியர் ஆக ஆக எனக்கு ஒரு 100 மீட்டர் ஒரு 50 மீட்டர் போனால் கூட என்னால் வலி வந்துடுது, காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளாடிகேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக நடக்க ஆரம்பித்த உடனே கால் வலி வருது தாங்க முடியாமல், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தால் தான் வலி சரியாகுது அப்படின்னா அதை கிளாடிகேஷன் பெயின்னு சொல்கிறோம். அந்த வலி எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது கிளாடிகேஷன் டிஸ்டன்ஸுன்னு சொல்கிறோம். இந்த கிளாடிகேஷன் டிஸ்டன்ஸ் டிசீஸ் சிவியர் ஆக ஆக உங்களுக்கு பெயினும் சிவியர் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்தவங்கனால இப்போது ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் கூட நடக்க முடியலை அப்படின்னா அது கிளாடிகேஷன் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரெஸ்டிங் பெயின், சும்மா உட்காந்துருக்கப்பே எனக்கு கால் வலிக்குது, எரியுது, தாங்க முடியாத வலிக்குது, தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ரெஸ்டிங் பெயின் சொல்லுவோம். அது ஆல்மோஸ்ட் ரத்த குழாய் முழுசுமாக அடைச்சிருச்சு. கிரிட்டிக்கல் லிம்ப், அந்த லிம்ப் கிரிட்டிக்கல் லிம்ப், எப்போது கால் எடுக்க போகிற மாதிரி நமக்கு அது முழுசாக அடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கால் பாதங்களில் எரிச்சல் வர்றது, கால் விரலில் கலர் மாறுறது, நகக்கண்ணில் கலர் மாறுறது, காலில் அந்த ஹேர் ஃபால் ஆகி விழ ஆரம்பிக்கிறது, இந்த கிளாடிகேஷன் இந்த மாதிரி பெயின் நடந்தால் காலில் வலி ஆகிறது, இது எல்லாமே ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கான அறிகுறிகள். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டாக்டர் கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணி பார்த்து காலில் பல்ஸ் இருக்குதா, டார்சாலிஸ் பிடிஸ் போஸ்டிடிவியல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஸ்கேன்லேயே ரத்த குழாய்க்குன்னு தனியாக ஸ்கேன் இருக்குது. அந்த ஸ்கேன் நம்ம தடவி பார்க்குறப்போ எங்கெல்லாம் பிளாக் ஆகிருக்கு, அடைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்து அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு டாப்லர் ஸ்கேன்றதை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஒரு டெஸ்ட்டு தான் CT பெரிஃபெரல் ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இருதயத்துக்கு எப்படி ஆஞ்சியோகிராம் பண்ணுறோமோ அதே மாதிரி காலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அந்த இரத்த குழாயோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட அடைப்பு எப்படி இருக்குது, அதில் எந்த இடத்துல எல்லாம் பிளாக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், சப்போஸ் அதில் அடைப்பு இருந்ததுன்னா அந்த அடைப்பை நம்ம சரி பண்ண முடியுமா, அதை பலூன் மாதிரி போட்டு அந்த அடைப்பை எடுத்து விட முடியுமா, அதை ரொம்ப அடைச்சிருந்ததுன்னா அதை பிளாஸ்டிக் மாதிரி போட்டு விரிக்க முடியுமா, இல்லை பைபாஸ், இருதயத்துக்கு எப்படி பைபாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி காலுக்கு இரத்த குழாய்களில் பைபாஸ் பண்ண முடியுமா, அந்த அடைப்பு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதை ஏதாவது கொலாட்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. அடைப்பு சில நேரம் சைட் சேனல் வழியாக திடீர்னு ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அடைப்பு ஃபார்ம் ஆகி புதுசாக ரத்தம் ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சைட் சேனலில் புதுசாக ரத்த குழாய் ஃபார்ம் ஆகி ரத்தம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா மெடிசின்லேயே மேனேஜ் பண்ணலாமா, இல்லை சர்ஜரி பண்ணால் சக்ஸஸ் ரேட்டு கிடைக்குமா, இப்படி எல்லாம் பார்க்குறதுக்காக
நம்ம பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் சிடி ஸ்கேனில் பார்க்கக்கூடிய பெரிஃபரல் ஆஞ்சியோகிராம். இதில் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் மருந்து கொடுத்து அந்த கான்ட்ராஸ்ட் மருந்தை வந்து காலுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில், ஈவன் கையில் ப்ராப்ளம் இருந்தால் கையில் போகக்கூடிய இரத்த குழாய்களில் அந்த ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அங்கே வந்து எங்கே அடப்பு இருக்குது, எங்கே வந்து பிளாக் இருக்குது, எங்கே வந்து கொலாட்ரல்ஸ் புதுசாக ரத்த குழாய் ஃபார்ம் ஆகிருக்குது, அதோட கேலிபர் என்ன, நம்ம வந்து ஒரு புது ரத்த குழாயோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ரத்த குழாயின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சா அது அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து நிற்குமா, இப்படி எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த சிடி பெரிஃபரல் ஆஞ்சியோகிராம்னு ஒரு டெஸ்ட்டு டாக்டர் ஆர்டர் பண்ணுறோம். அதை பார்க்குறது மூலமாக நம்ம அந்த காலை வந்து எடுக்காமல் காலை காப்பாற்றுறதுக்கு, விரலை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதனால் ஸ்மோக்கிங்னாலேயோ ஈவன் சம்டைம்ஸ் சுகர்னால், ஏஜ்னால், கொலஸ்ட்ரால்னால் இரத்த குழாய்களில் அடப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த அடப்பை டாப்லர் ஸ்கேனுக்கு அடுத்து ரொம்ப துல்லியமாக நம்ம ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட்டு தான் இந்த சிடி பெரிஃபரல் ஆஞ்சியோகிராம்னு சொல்கிறது. தேங்க்யூ.